நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற கொலை சம்பவம் தொடர்பாக தற்போது கூடுதல் தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் தகவலுடைய நேரமுடைய செய்தியாளர் சிவமணி விவரம் என்ன? திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றம் முன்பாக கடந்த ஒரு 20 நிமிடங்களுக்கு முன்பாக இந்த வழக்கு விசாரணைக்காக ஆஜராக வந்த கீழநத்தம் பகுதியை சார்ந்த மாயாண்டி, வயது 38, அவரை 7 பேர் கொண்ட கும்பல் வெட்டி படுகொலை செய்துவிட்ட சம்பவம் அப்படிங்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு தற்போது திருநெல்வேலி மாநகரத்தினுடைய காவல் ஆணையாளர் வந்திருக்கிறார். அவருக்கு அந்த விசாரணை நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தற்போது நடந்திருக்கிறது. 2 மாநகர காவல்துறையினுடைய துணை ஆணையர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த பகுதி முழுமையாக ஒரு பதட்டமான சூழல் காணப்படுகிறது. வழக்கறிஞர்கள் தங்கள் பணிகளை விட்டு வாசலிலேயே காத்திருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. சம்பவ இடத்துல திருநெல்வேலி ஆணையாளர் ஆய்வு நடத்தி வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். இது குறித்து காவல்துறை ஆணையர் ரூபேஷ்குமார் மீனா அந்த வழக்கு விசாரணை தொடர்பாக விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில் இந்த பகுதி முழுமையாக ஒரு பதட்டமான சூழல் காணப்படுகிறது. தற்போது வழக்கறிஞர்கள் அவர்கள் அந்த காவல்துறையை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய நிகழ்வு தற்போது நடந்து வருகிறது. தற்போது வழக்கறிஞர்கள் நீதிமன்ற வாயிலில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பணியில் இருந்தும் கூட இந்த கொலையை தடுக்க தவறியதாக காவல்துறையை கண்டித்து வழக்கறிஞர்கள் முழக்கங்களை எழுப்பக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது தற்போது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த வழக்கறிஞர்கள் இது போன்ற நிகழ்வு அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பற்ற சூழல் நீதிமன்றத்தில் நிலவுவதாக தெரிய வருகிறது. தற்போது என்ன நடந்துச்சு சார்? என்கொயரி பண்ணி விசாரிச்சு உள்ள அனுப்புறதுக்கு ஒரு போலீஸ் வரல. திருநெல்வேலி மாநகரை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாநகரில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையிலும் கூட இதுபோன்ற சம்பவங்கள் ஈடுபடுவது அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதனை கண்டித்து நீதிமன்ற வாசல்ல காவல்துறையினர் ஏராளமான இருந்து இதுபோன்ற சம்பவம் நடந்துள்ளதாக கூறி அவர்கள் தங்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அவர்கள் நீதிமன்றத்தை அந்த பணிகளை புறக்கணித்து தற்போது வெளியே இந்த பகுதியில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வரக்கூடிய முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது காணப்படுகிறது. இதனால் இந்த பகுதி முழுமையாக ஒரு பதட்டமான சூழல் நிலவுகிறது. நன்றி சிவமணி. அடுத்தாக ஈரோட்டில் தமிழ்நாடு